வணக்கம். இல்லத்தரசி. இன்றைய தலைப்பு இல்லத்தரசி. ஏனோ தெரியல, இந்த பேரை முதல்ல கேட்ட உடனேயே என்னை ரொம்ப ஈர்த்த ஒரு பேருன்னு சொல்லுவேன். ஏன்னா பள்ளி பருவத்தில் நமக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு. அப்போது அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வேலையும் இருக்கும், அந்த வேலைக்கு ஒரு பேரும் இருந்தது. ஆனால் அம்மா என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்கும்போது, அதை சொல்கிறதுக்கு என்னன்னே யோசிக்காமல் டக்குன்னு சொன்னது, அம்மா வீட்டில் இருப்பாங்க, அம்மா வீட்டு வேலையை செய்வாங்க அப்படிங்கிறது தான். அப்போ தான் என்னோட ஆசிரியர் சொன்னாங்க, அதோட மறுபெயர் இல்லத்தரசி அப்படின்னு. அப்போ என் பள்ளி பருவத்தில் இந்த பேர் என்னை ரொம்ப ஈர்த்தது, இல்லத்தரசி. ஏன்னா இதை பிரித்து பொருள் பார்த்தா இல்லத்தின் அரசி அப்படின்னு பொருள் வரும். ஆனால் நான் அந்த இல்லத்தரசி என்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது தான் எனக்கு இந்த பேரில் ஒரு முரண்பாடு இருக்கிறதா தோணுச்சு. அந்த முரண்பாடை வைத்து ஒரு கவிதையாக, ஒரு கேள்வியாக நான் எழுதியிருக்கேன். அதை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இல்லத்தரசி என்றால் இல்லத்தை ஆள்பவளா, இல்லை இல்லத்தால் ஆளப்படுபவளா? இல்லத்தரசி என்றால் இல்லத்தை ஆள்பவளா, இல்லை இல்லத்தால் ஆளப்படுபவளா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.